அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு படித்ததில் பிடித்ததில் நம்ம பார்க்க போகிறது நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். வேதத்தில் நீதிமான்களை குறித்து அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும், நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். இப்படி அநேக காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க நீதிமானா இருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு பயந்து நல் வழியில் நடத்துகிறீர்களா? பிறரை குற்றப்படுத்துதல், பழி வாங்குதல், பொய் சாட்சி சொல்லுதல், பெருமை, புகழ்ச்சி, காரணமே இல்லாம பிறரை இழிவுபடுத்துதல், இப்படியே செஞ்சிட்டு இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்க நீதிமான்களா இருந்தா அநேக ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். இந்த நாள் இனிய நாளாக அமைய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.